ஐயா இன்றைக்கு வந்து கண் கலங்குறாரு. தன்னுடைய மகன் இப்படி வந்து பேசிட்டாரு, செய்த தவறுக்காக பையனுக்காக சொல்றாரு தவிர கொள்கை ரீதியில அவங்க மாறினதுக்கு அவர் எதுவும் வந்து அப்படி சொல்ற மாதிரி நாங்க அதை பார்க்கல. அவர் சொன்ன வார்த்தை, நான் வரதை எங்க சின்னையா விரும்ப மாட்டேன், நான் வந்துட்டு போயிட்டேன்னா அவர் உடனே வந்து எங்க ஐயா வந்து பாப்பாருன்னு சொன்னாரு. இரவு சொன்னாரு, மறுநாள் காலையில அன்புமணி வந்து சந்திச்சிட்டாரு. அமித்ஷாவுடைய வருகையும் இதற்காக தான் பேசப்பட்டது. அது எந்த அளவுக்கு பல முறை அமித்ஷா வராரு. அமித்ஷா வரும் போதெல்லாம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய சாணக்கியரு வந்தா அதை செஞ்சிருவாரு இதை செஞ்சிருவாருன்னு நோட்டாவை கூட தாண்ட முடியல. வேல்முருகன் வந்து ஒரு கொசு, அந்த கொசுவை நான் தட்டி விட்டேன், வேல்முருகன் என்ன செய்ய முடியும் என்று கேட்ட அந்த கட்சியினர் மருத்துவர் ஐயா அவர்கள் வேல்முருகன் பேசியிருக்காரு. மருத்துவர் சின்னையா அவர்கள் வேலையை கிட்ட நீ பேச மாட்டியா பேசு அப்படின்னு சொல்லி நேர்ல வந்து சந்திச்சு, அனைத்து கட்சி கொடுத்து நேர்ல சந்திச்சு பேசியிருக்காரு. அதாவது சீமான் தன்னோட நிலையிலிருந்து மாறி வந்தா, நான் தான் சொல்றேன், வந்தாதான் பேசுவோம். அவர் வருவாரா தான் கேள்வி. அண்ணாமலையோட போய் உட்கார்ந்தவர் வருவாரா? விஜய் அவர்கள் 2036 தமிழக வாழ்வுரிமை கட்சி அறிவிக்கிறது. எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் பேரறிவு செய்திருக்கிறார். 2036 நாங்கள் எந்த கூட்டணியை உருவாக்குறோமோ அந்த கூட்டணி தான் இந்த மண்ணை ஆளும். பாஜக விட பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு செய்த அடிப்படையில் அதிகமா தான் இருக்குது. அல்லது இவர் வந்து அடம் முடிச்சு திமுக கூட்டணியில போய் சேர்ந்துட போறாரு. அதுவும் பேசப்படுது. குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். குறிப்பா வந்து திரு ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. உண்மையா திமுக மீது மக்கள் வந்து முழு நம்பிக்கை வந்து பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது சில இடங்கள் அது கேள்விக்குறியா கூட இருக்கும். நம்ம டு பி ஃபிராங்க் அப்படி நேரடியாக நம்ம ஃபிராங்கா பேசலாம். ஆனால் கமெண்ட்ல எதிர்தான் கேட்பான், திமுகவோட கூட்டணி வச்சிருக்குது. ஆமா, திமுகவோட கூட்டணி வச்சிருக்கு. ஆனா அன்னைக்கு கலைஞர் தான் இங்க ஆட்சி நடத்தினார். ஆமா, பிஜேபி ஆட்சி நடத்தல. RSS சனாதன சித்தாந்தம் கொண்ட அமைப்போடு நாங்கள் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் எங்க தலைவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஆனா அவங்க வலை வீசுவாங்களே, என்னடா வீசிட்டு போட்டோம், வலைய வீசி பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறதுக்கு வலைய வீச போறாங்க. வேல்முருகனை பிடிப்பதற்கு தமிழ்நாட்டில் எந்த இந்திய அரசியல் வரலாற்றில் எவனும் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் இணைந்திருப்பவர் தமிழக வாழ்வர் கட்சியுடைய இளம் பேச்சாளர் திருவெற்றியூரை சார்ந்த மாரிமுத்தவர்கள். வணக்கம். கிட்டத்தட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய சிக்கல் என்பது குடும்ப சிக்கலாக பார்க்கப்படுகிறது. அது ஒரு அரசியல் ரீதியான தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்றுதான் தற்போது குறிப்பாக கவனிக்கப்படுகிறது. அதுல தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்ந்தவர்களுக்கு என்ன வேலை? இல்ல, நமக்கு அதுல எந்த வேலையும் இல்லை. அதாவது இது அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அந்த உட்கட்சி பிரச்சனையில் நாங்கள் இதுவரை தலையிடவில்லை. எங்கள் கட்சி தலைவரும் எங்கள் கட்சி தலைமையும் அது சார்ந்த எந்த ஒரு கருத்துக்களையும் நாங்கள் பேசல. நீங்க என்ன கேட்க வரீங்கன்றது எனக்கு வந்து புரியுது. அதாவது எங்க கட்சியோட ஒழுங்குக்குழு நடவடிக்கை தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், எங்க தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய மூத்த சகோதரர், அவர் போய் ஐயாவை போய் தோட்டத்தில் போய் சந்திச்சுட்டு வந்தார். இது அவர்களின் விருப்பம், இது ஐயா அவர்களின் விருப்பம். இதை போய் சந்திக்கணும், இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஐயாவுடைய விருப்பம். சின்ன ஐயாவுடைய விருப்பமும் அதுதான், இந்த பிரச்சனையை வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும்னு. அதை எங்க போய் முடிக்கிறதா அவங்களுக்கு தெரியல, அதை அவங்களே பேசி முடிச்சுப்பாங்க. எங்களுக்கு, எங்கள் தலைவருக்கு இதுல என்னன்னா, எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வளர்ந்து வந்தவர். ஒரு அரசியல் அமைப்பு ரீதியாக ஒரு தமிழ்நாடு விடுதலை படையில் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் ரீதியாக பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயா அவர்களை தன்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை நேசித்து, அவர் குடும்ப உறுப்பினர்களும் நேசித்து அங்கிருந்து வளர்ந்தவர். அப்ப அப்படி வரும்பொழுது 1000 மாற்று கருத்துக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மேல நமக்கு இருக்கு. அதுல வந்து எந்த மாற்று கருத்து கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கீங்க. அது கொள்கை ரீதியாக நமக்கு வந்து மாற்று கருத்து, முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. அவர்களும் நம்ம வந்து நிறைய விமர்சனம் பண்ணிருக்காங்க. நம்மளும் வந்து அதுக்கு பதில் கொடுத்திருக்கோம். நம்மளும் அந்த நாகரிகமான முறையில அவர்கள் நம்ம வந்து பேசியிருக்கிறோம். ஆனால் இதுதான் சொல்றேன், ஐயாவுடைய குடும்பம் என்பது இவர்கள் நேசித்து வந்த குடும்பம். இன்று வரை எங்கேயுமே எங்க தலைவர் அண்ணன் வேல்முருகன் எங்களிடம் வந்து மருத்துவர் ஐயா அவர்களை அவதூறாக தரைக்குறைவாக பேசியது. நாங்கள் தமிழ்நாடு முழுக்க போய் ஒவ்வொரு கூட்டங்களிலும் பத்திரிகையாளர் சந்திப்பு நாங்கள் வந்து பேசினா கூட எங்களிடம் எங்க தலைவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன், மருத்துவர் ஐயா அவர்களை மிக மதிப்போட பேசணும். அவரை வந்து தரைக்குறைவாக உரிமையில நம்ம வந்து எங்கேயுமே பேசிடக்கூடாது. அது மதிப்போட நாகரிகத்தோடு அவர்களுக்கு நம்ம வந்து பதில் கொடுக்கணும். இப்படிதான் எங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எங்கள் தலைவருடைய குடும்பமும் மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் குடும்பமும் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய குடும்பமும் மிக நெருக்கமான ஒரு உறவுல இருந்தது. நீங்க இன்னைக்கு கூட நீங்க புலியூர்ல வந்தீங்கன்னா, புலியூர்ல ஒரு வீடு அவசரமா எங்க தலைவருடைய இளைய சகோதரர் சின்னவர் மரியாதைக்குரிய திரு கண்ணன் அவர்கள், அவருடைய திருமணத்துக்கு வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வராரு. அவருக்காகவே அதை ஏற்பாடு பண்ணி அவங்க தங்க வைக்கணும்னு சொல்லி அவ்வளவு தூரம் இவர்களை வந்து, எப்படி எங்கள் தலைவர் வந்து 5 சகோதரர்கள் ஒரு சகோதரி, அதுல மருத்துவர் சின்னையா அவர்களையும் இவர்கள் சகோதரர் போல் தான் நினைத்தார்கள். இன்று வரை மனதில் அது இருக்குது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நாங்க இதை வந்து பெரிய விஷயமா எடுக்கல, பெரிய இஷ்யூவா நாங்க எடுக்கல. ஆனால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஐயா அவர்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறார்.
நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து இன்னைக்கு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தான் நிறைய பேருக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு இன்னைக்கு இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தெரியும். ஒரு காலகட்டத்தில் அவர்கள் உருவான அந்த காலகட்டம், அவர்கள் பேசிய அந்த அரசியல், நீங்க வன்னியர்களுக்காக மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் பேசிய அந்த அரசியல் என்பது உண்மையிலேயே அந்த நிலையிலேயே ஐயா இருந்திருந்தார் என்றால் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல அந்த தமிழ் தேசியம் கலந்த ஒவ்வொரு தமிழ் சமுதாயத்துக்குமான உரிமையை, இடஒதுக்கீடு உரிமையை மிக தீவிரமாக பேசியவர் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு ஐயா இன்றைக்கு வந்து கண் கலங்குறாரு. தன்னுடைய மகன் இப்படி வந்து பேசிட்டாரு, செய்த தவறுக்காக நம்ம அப்படி சொல்ல முடியாது. சொல்றாரு நான் தப்பு பண்ணிட்டேன், அது அவர் பையனுக்காக சொல்றாரு, அவர் பையனுக்காக சொல்றாரு. அவர் கொள்கை ரீதியில அவங்க மாறினதுக்கு அவர் எதுவும் வந்து அப்படி சொல்ற மாதிரி நாங்க அதை பார்க்கல. அவர் பையனுக்காக சில விஷயங்களை நான் வந்து பண்ணி இங்க கூட்டு போய் அவரை உட்கார வச்சேன். அது எனக்கு வந்து இன்னைக்கு வந்து அப்படி ஒரு தவறை பண்ணிட்டேன், அதனாலதான் என் பையன் வளர்த்த கடை மாறல பாயிற மாதிரி என் மேல வந்து அவர் வந்து பாஞ்சிக்கிறாரு. அந்த மாதிரி அவர் தான் செய்தி சொல்றாரு. நாங்க அந்த செய்திக்குள்ள போக விரும்பல. நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும், எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் ஐயா அவர்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுகுறது என்பது உண்மையிலேயே எங்களுக்கு வேதனையா இருக்கு. தலைவர் போன்று எங்க இரண்டாம் கட்ட தளபதிகள், கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள், அவர்களுக்கெல்லாம், அதாவது வன்னியர் அல்லாத சமூகத்துக்கு கூட, இப்ப எனக்கு கூட உண்மையிலேயே வந்து ஐயா வந்து அப்படி கண்ணீர் விட்டாருன்றது நான் வேதனையாது. அது கூட நான் பொதுக்கூட்ட மேடையில் தலைவர் இருக்கும்போது கூட நான் பதிவு செஞ்சிருக்கேன். அப்போ உண்மையிலேயே எங்களுக்கு அது கஷ்டமா இருந்தது. அப்போ அரசியலை தாண்டி அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தது எங்கள் தலைவரின் குடும்பம். அதனால எங்க தலைவரின் குடும்பம், எங்க தலைவருடைய உத்தரவுக்கிணங்க எங்க மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போய் ஐயாவை போயிட்டு தோட்டத்தில் போய் சந்திச்சாரு. சந்திச்சுட்டு வெளியே வந்து சொல்லிட்டாரு, இதுல எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. நான் வரத அவர் சொன்ன வார்த்தை, நான் வரதை எங்க சின்ன ஐயா விரும்ப மாட்டார், நான் வந்துட்டு போயிட்டேன்னா அவர் உடனே வந்து எங்க ஐயா வந்து பாப்பாருன்னு சொன்னார். இரவு சொன்னாரு. மறுநாள் காலையில அன்புமணி வந்து சந்திச்சிட்டாரு. இதுவரை பார்க்காத இருந்த அன்புமணி அவர்கள் இன்னைக்கு வந்தாரு, பார்த்தாரு. கிட்டத்தட்ட அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வர்றது போலதான் இன்னைக்கு வந்து ஐயா பேசுகிற செய்திகள் இருந்தது. இதை தொடர்ந்து எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. அதுலயும் சொல்றாரு, இதுதான் காரணம். இத்தனை ஆண்டு காலமாக வந்து நாங்க வந்து அவரை நேசிச்சு வளர்ந்தோம். இன்னைக்கு அந்த பழைய பகைமையிடம் மாறி அவர்களே வந்து எங்களை தேடி வருகிறார்கள். வேல்முருகன் வந்து ஒரு கொசு, அந்த கொசுவை நான் தட்டி விட்டேன், வேல்முருகன் என்ன செய்ய முடியும் என்று கேட்ட அந்த கட்சியினர், அந்த கட்சியின் தலைமைகள் இன்றைக்கு வேல்முருகனை நாடி வருகிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் அண்ணன் வேல்முருகன் பேசியிருக்கிறாரு. மருத்துவர் சின்ன ஐயா அவர்கள் வேலையை என்கிட்ட நீ பேச மாட்டியா, பேசு அப்படின்னு சொல்லி நேர்ல வந்து சந்திச்சு, அனைத்து கட்சி கூட்டத்தில் நேர்ல சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அப்போ இந்த பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வருகிறது. இந்த தனிப்பட்ட விருப்புகள் இன்றைக்குமே அரசியல் வந்து கிடையாது எங்களுக்கு. நாங்கள் அப்படி பார்த்ததில்ல. அவர்கள் ஒருவேளை அப்படி நினைத்திருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் எங்களோட இணைங்க வருகிறார்கள். இந்த பிரச்சனை என்பது ஒரு முடிவுக்கு வந்து அவர்கள் சுமூகமாக, அந்த கட்சியில் தந்தை மகன் உறவு சுமூகமாக இருந்து அவர் மனம் போடாமல் இருந்தால் அது எங்களுக்கு போதும். அரசியல் ரீதியாக அவர்கள் பாஜகவை ஆதரித்து அந்த நிலைப்பாடில் போனால் நாங்கள் கொள்கை ரீதியாக அவர்கள் எதிர்ப்போம். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய சந்திப்பும் அதே நாள நடந்தது கிட்டத்தட்ட. ஆமா, நீங்க அதே நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் சந்தித்த பிறகு என்ன மாற்றம் இருந்திருக்கு, எதை போய் புரியுதா? இல்ல அது அவங்க இப்ப நான் இதை எப்படி பாக்குறேன்னா, ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் ரெண்டு பேரும் போய் சந்திச்சிருக்காங்க. ஒருத்தர் RSS உடைய பிரதிநிதி, இன்னொருத்தர் அதிமுகவுடைய பிரதிநிதி. இவங்களுக்கு இதுல என்ன கவலை இருக்குதுன்னா, எப்படியாவது ஐயாவை கொண்டு வந்து இந்த கட்சியை உடைய விடாம பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்து நிறுத்தணும்ன்ற தேவை அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க அந்த 4% வாக்கை வந்து கணக்கு பண்றாங்க. இந்த 4% வாக்கு அவங்களுக்கு இந்த தேர்தலில் கட்டாயம் தேவைப்படுது. ஏன்னா 4% வாக்குன்றது எதன் அடிப்படை? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு சொல்றேன். 4% தானா? கிட்டத்தட்ட அவ்வளவுதான் இருக்கும். 4, அது ஒரு 4.2 இல்ல 4ல இருந்து ஒரு சதவீதம் 6% குறையலாம். இது வரைக்கும் நடந்த தேர்தலில் அப்படிதான் நிலைப்பாடு இருக்கு. அப்ப அது வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு நீங்க அதிமுக கூட்டணியில ஒரு பலமான துணை கட்சிகள் கிடையாது. நீங்க எப்படியோ வந்து எடப்பாடி பழனிசாமி முட்டி மோதி ஏதாவது திமுக கூட்டணியில் கட்சிகள் வந்து உடைக்கலாம் என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, அது நடக்கல. அப்புறம் விஜய் கூட வந்து போறதுக்கான பேச்சுவார்த்தை இருந்ததாக செய்திகள் வந்தது. அப்படிதான் செய்திகள் வந்து சமூக வலைதளங்க வரதுதான். அப்ப இதுல சில செய்திகள் நாங்க கேள்விப்பட்ட செய்திகள் என்னவா இருந்ததுன்னா, 2.5 ஆண்டு நீங்க முதலமைச்சரா இருங்க, 2.5 ஆண்டு நான் முதலமைச்சரா இருக்கேன்னு விஜய் கேட்கவும், அவ்வளவு தகுதியில உனக்கு கிடையாது, நீ போப்பா, நான் போய் பிஜேபியோட நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்ததாகவும் சில செய்திகள் சமூக வலைதளங்கள்ல உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்கள் சொல்ற சில செய்திகள் வந்தது. அப்ப என்னன்னா, இப்போ பாஜக அதிமுக இந்த கூட்டணிக்கு மக்கள் மத்தியில என்ன நிலை இருக்குதுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த தேர்தலில் அதிமுக வந்து படுதோல்வியை சந்தித்தது. நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் அல்லது சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், மக்கள் பாஜகவை வந்து புறக்கணிக்கிற அந்த காரணத்திற்காக தான் அதிமுகவை புறக்கணித்தார்கள். அதிமுக தோல்வியை தழுவிச்சு. இதை நாங்க நம்புறோம் கொள்கை ரீதியா. அப்ப நீங்க அதிமுக இந்த முறையும் பாஜகவோட போய் சேர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளா வராங்க. ஏன்னா பாஜகவுக்கு இங்க டிராவல் பண்றதுக்கு ஆளு யார் நிர்பந்தம் பண்றா? பாஜக நிர்பந்தம் பண்ணுது. எதனால? அதான் நீங்க பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குது. நீங்க இந்தியா முழுக்க அந்த கட்சி வந்து பெரிய அளவுல இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கட்சியோட நிலை என்ன? அண்ணாமலையை கொண்டு வந்து என்னென்னவோ பேசி பார்த்தாங்க, எதையோ பண்ணி பார்த்தாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, இவ்வளவும் செஞ்சு பார்த்து மக்கள் அந்த கட்சியை ஆதரிக்கல. சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டாங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர் பூஜ்ஜியத்துல இருந்து மேல வந்துட்டாங்க. அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர் அதான் சொல்ல வரேன். எப்படி இவர்களுக்கு அதிமுக தேவைப்படுதுன்னு சொல்றேன். புரியுதுங்களா? இவங்க தனித்து நின்று 234 தொகுதியில் இவங்க வேட்பாளரை போட்டு ஒரு தொகுதியில் இவங்க டெபாசிட் வாங்க முடியாது.
மேடை போட்டு இவங்க கத்திக்கலாம், நாங்க நாளைக்கே வந்து தாமரை மலர்ந்துடும் அப்படி ஆடு இப்படி ஆடும், அது சும்மா பேசுறது தானே. ஆனா மக்கள் வாக்கு செலுத்தினால்தான் இவங்களால வர முடியும். அப்ப இவங்களுக்கு தெரியும் 234 தொகுதியில் இவர்கள் நின்னால் இவர்களுடைய வாக்கு என்பது வெறும் 1% 2%க்குள்ளதான் இருக்கும், நம்ம டெபாசிட் வாங்க மாட்டோம் என்பது ஒரு உறுதியா தெரியும். அப்ப இவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி தேவைப்படுகிறது. அப்ப அதிமுகவுடைய வாக்கு வங்கி வைத்துதான் இவர்கள் தங்களை வந்து வளர்த்துக் கொள்ள முடியும். நீங்க இவர்கள் 4 சீட்டு இவங்க வாங்கியிருக்காங்க, 4 எம்எல்ஏ இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா அது அதிமுக சீட்டு ஓட்டு நீங்க கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, 0 தான் இருக்கும். அப்ப இவர்களுக்கு அது அரசியல் ரீதியாக ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இந்த கட்சி எப்படியா கைக்குள்ள வச்சுக்கணும்னு இவங்களுக்கு தேவைப்படுது. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த 2 கட்சியுமே இருந்து ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப கூடுதலாக கூட்டணி பலங்கள் இவங்களுக்கு தேவைப்படுது. அதனாலதான் இவர்கள் வந்து சீமானை வந்து எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி இவங்க பேசுறாங்க, கட்டாயம் பேசுறாங்க. சீமானுக்கு அதுக்கு சில இடங்கள்ல இசைவு தெரிவிக்கிற பொழுது நடந்துக்கிறாரு. அண்ணாமலையும் சீமானும் ஒரே இடத்துல போய் கூட்டத்தில் வந்து பேசுறாங்க. அண்ணாமலையை வாழ்த்தி சீமான் பேசுறாரு. பல இடங்கள்ல வந்து பாஜகவுடைய RSS சித்தாந்தத்தை அவர்களை விட சீமான் அதிகமாக பேச தொடங்கி விட்டார். எதிர்காலத்தில் சீமான் கூட்டணி வைத்து விடுவார் என்கிற நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இவங்களுக்கு. அப்ப இவங்களுக்கு இந்த வாக்கு சதவீதம் தேவை. அப்ப அந்த அடிப்படையில அந்த கூட்டணி கட்சியில இன்னைக்கு அதிமுகவை தாண்டி பலமாக இருக்கிற ஒரு கட்சியாக இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. வாக்கு சதவீத அடிப்படையில் பாஜகவை விட பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு சதவீத அடிப்படையில் அதிகமா தான் இருக்குது. அப்ப அவர்களுக்கு என்ன பயம் வந்ததுன்னா, ஒருவேளை மருத்துவர் ஐயா அவர்கள் ஏதாவது பிரிஞ்சு போய் தனி கட்சி ஆரம்பிச்சிட போறாரு, அல்லது கட்சியில இருந்து அன்புமணியை வந்து விடுவிச்சிட போறாரு, இப்படியான ஒரு பிளவு வந்து இந்த 4% வாக்கு ஸ்பிளிட் ஆயிட போகுது, அல்லது இவர் வந்து அடம் முடிச்சு திமுக கூட்டணியில போய் சேர்ந்துட போறாரு, அதுவும் பேசப்படுது. குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், குறிப்பா வந்து திரு ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. உண்மையா? இல்ல, அது திமுக தலைமை வந்து முடிவு பண்ணணும். அது பத்தியான கருத்துக்கள் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு இவர்கள் பயப்படுறதா பயப்படுறாங்க. ஒரு வேலை போயிட போறாரு, திமுக போயிட போறாரு, அப்படி போயிட்டா தேர்தல் அறிவிக்கிறது முன்னாடியே இவங்களோட தோல்வி வந்து டிக்ளேர் பண்ணிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு இவங்க வந்துட்டாங்க. அதனாலதான் இவங்க வேற என்ன இருக்குது, இப்ப அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, இவங்க ஓடி போய் அவரை சமாதானம் தேவையில்லை. இப்ப நமக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி நமக்கு நிறையவே தெரியும். கடந்த காலங்களில் பல கட்சி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த வேலையை அவர் செய்யறாரு. இன்னும் நம்ம சொல்ல போனா ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு அரசியல் தரகர். அரசியல் கட்சியை வந்து இலைமறைவு காய்மறைக்குள்ள போய் பேசி இவங்கெல்லாம் வந்து செட் பண்ணி வைக்கிறது, அந்த வேலையை தான் ஒரு ஆடிட்டர் குருமூர்த்தி செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு அந்த வேலையை தான் செய்யறாரு. அதனாலதான் RSS வந்து இதுல இவ்வளோ இந்த அவருடைய கவனத்தை வந்து அதிகமாக இதுல செலுத்துறது. இந்த கட்சி உடஞ்சிடக்கூடாது, அல்லது திமுக கிட்ட இவங்க போயிடக்கூடாது, இவங்க கிட்ட அது இருக்கணும். அந்த தேவைக்காக தான் இவர்கள் இதுல வந்து தலையிடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி திரு அமித்ஷாவுடைய வருகை வந்தது. இப்போ சமீபத்தில் அமித்ஷா வந்திருந்தாங்க, மேடையில பேசியிருந்தாங்க. அமித்ஷாவுடைய வருகையும் இதற்காக தான் பேசப்பட்டது. அது எந்த அளவுக்கு? பல முறை அமித்ஷா வராரு. அமித்ஷா வரும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய சாணக்கியரு வந்தா அதை செஞ்சிருவாரு இதை செஞ்சிருவாருன்னு நோட்டாவை கூட தாண்ட முடியல. இதுதான் உண்மை. அதனால அமித்ஷா வந்து அவருடைய ஒரு தேசிய தலைமையில இருந்து அவர் வராரு. அவர் இங்க இருக்கிற செய்திகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவர் வராரு. அவர் இங்கேயே வந்து டேரா அடிச்சு தமிழ்நாட்டிலுடைய குடிமகன் சொல்லி அவர் வந்து ரேஷன் கார்டு வாங்கி இருந்தாலும் நடக்காது. ஏன்னால் சித்தாந்த அடிப்படையில் மக்கள் தெளிவாக இருக்காங்க தோழர். இப்ப நம்ம நீங்க விஜய் வரட்டும் அல்லது சீமான் வரட்டும், யார் வரட்டும், இன்னைக்கு நீங்க வந்து திமுகவோட இத்தனை கட்சிகள் கூட்டணியில் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வெற்றி கூட்டணியா இத்தனை ஆண்டுகளும் ஒரு தொடர்ச்சியா கொண்டு வராரு. சில இடத்துல வந்து நமக்கு சில முரண்பாடுகள் மனக்கசப்புகள் வந்தாலும் இது ஒரு கூட்டணியா தொடர்ந்து வருது. ஏன்னா நமக்கு இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரை நம்ம திமுக கூட ஏன் இருக்கிறோம்னா, நமக்கு சில அடிப்படை தேவைகள் கோரிக்கைகள் இருக்குது. இப்போ 2021 சட்டமன்ற தேர்தல்ல பன்ருட்டியில வந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து எங்க தலைவர் வேல்முருகன் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீண்ட நாளா தமிழர் வேலை தமிழருக்கேன்னு சொல்லி வேல்முருகன் கேட்டுட்டு இருக்காரு. இந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தா வேல்முருகனோட கோரிக்கையை நாங்க நிறைவேற்றணும் சொன்னார். தமிழ்நாட்டுல தமிழருடைய வேலை தமிழருக்கே என்று கோரிக்கை வைத்த ஒரே தலைவர் அண்ணன் வேல்முருகன். அப்ப இது முழுமையா வந்து கிடைக்கலனாலும் தமிழ்நாட்டில் படித்த தமிழ் வழியில் படித்த இங்கு இருக்கின்றவர்களுக்குத்தான் தமிழ்நாட்டு அரசு வேலையில் முக்கியத்துவம் ஒரு தீர்மானத்தை திமுக அரசு கொண்டு வந்திருக்கு. இப்ப நம்ம கேட்டு நம்ம பெற்று இருக்கிறோம். அப்போ குறைந்தபட்ச ஒரு கொள்கை தேவை நம்ம கிட்ட இருக்கு. ஒரு தமிழ் தேசியத்துக்காக இன்னைக்கு நம்ம சட்டமன்றத்தில் போறோம். அப்படி போகும்போது நேர் எதிர் துருவத்தில் இருக்கிறவங்களும் நம்ம பயணிக்க முடியாது. இப்ப பிஜேபி RSS என்பது இங்க இருக்கக்கூடிய இடதுசாரி சித்தாந்தத்துக்கு நேர் எதிர் திசை கொண்டது. அப்போ இன்னைக்கு திமுக இருக்கிற கட்சிகள் நீங்க பாருங்க, திருமாவளவன் அவங்களும் ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு அமைப்பு. 2 கம்யூனிஸ்ட்களும் இடதுசாரி சிந்தனை வந்து பேசக்கூடிய கட்சி. மதிமுக இருக்கட்டும், அவங்களும் ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி. அப்ப இந்த கட்சிகள் திமுகவுல இருக்கு. திமுகவோட இருக்குதுன்றதை தவிர திமுக எதிர்நிலையில் இவங்களால போக முடியாது. கொள்கை கோட்பாடு அடிப்படையில போக முடியாது. ஆரம்ப காலத்துல திமுகவே பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு. இப்ப நம்ம இதை பேசினா கீழே கமெண்ட்ல எதிர்தான் கேட்பான், திமுகவோட கூட்டணி வச்சிருக்குது. ஆமா, திமுகவோட கூட்டணி வச்சிருந்தது. ஆனா அன்னைக்கு கலைஞர் தான் இங்க ஆட்சி நடத்தினார். ஆமா, பிஜேபி ஆட்சி நடத்தல. அவர்தான் கூட்டணி அறிவிப்பாரு. அமைதியை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. புரியுதுங்களா? இப்ப திமுக கிட்ட எதிர்பார்த்து அவங்க நின்னாங்க. யாரு? வாஜ்பாய் வந்து திமுகவை எதிர்பார்த்து நின்னுது. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மோடி எதிர்பார்த்து நிக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப இதுதான் பிரச்சனை. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இருந்து, அம்மையார் ஜெயலலிதா போற ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இருந்து
எங்க பிஜேபியை வைக்கணுமோ அங்க பிஜேபியை வச்சு நான் கேட்கிற இந்த கோரிக்கை நீங்க கையெழுத்து போட்டுதான் ஆகணும். அம்மையார் ஜெயலலிதா இப்படி ஆட்டி வச்சாங்க, புரியுதுங்களா? அது போல ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இருந்து தமிழ்நாட்டுல நீ இந்தியாவில பெரிய கட்சியா இருந்திருப்போம், தமிழ்நாட்டுல நாங்க தான் பெரிய கட்சி, எங்களுக்கு தான் இங்க செல்வாக்கு இருக்குது, நாங்க இங்க சமூக நீதி பேசுறவங்க, நீ மேல ஆட்சியில இருக்கிற, உன்னோட நான் கூட்டணி இருக்கிறேன், எங்களுக்கு அதிகாரம் தேவை, கூட்டணியில் இருக்கிறேன், ஆனா நாங்கள் சொல்றதுல நீ செஞ்சு கொடுன்னு கேட்டிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு இங்க ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடின 16 பேரை வந்து சுட்டுக் கொள்றா எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து எனக்கு தெரியவே தெரியாதுன்ற டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்றாரு. ஒரு முதலமைச்சர், காவல்துறை நேரடியாக அவருடைய கட்டுப்பாடுல இருக்குது. அப்ப அந்த காவல்துறை இயக்குறது யாரு? இது நமக்கு நேரடியாக தெரியுதுல்ல. அப்ப ஒவ்வொரு முறையும் இவங்க வந்து பிஜேபி அரசாங்கம் தான் அந்த இரட்டை இலையை வந்து பறிச்சு வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் போய் மாத்தி மாத்தி நின்ன கதை, இவங்க 2 பேரும் அவங்க சேர்த்து வச்ச கதை. இந்த கட்சி ஒரு பலமான ஒரு கட்சி, அந்த கட்சியில இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு பிஜேபி வந்து தலையிடுது. என்னைக்கு பிஜேபி உள்ள தலையிட்டு மோடி தலையில கை வச்சுட்டு போனாரோ அன்னையோட இந்த கதை முடிஞ்சுது. அப்ப அதனாலதான் இங்க இருக்கிற இடதுசாரி சிந்தனை பேசக்கூடிய கட்சிகள், பகுத்தறிவு பேசக்கூடிய கட்சிகள், தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் பிஜேபி இருக்கிற அதிமுக கூட்டணியோட போறதுக்கு அவர்கள் தயாராக இல்லை. இதுதான் உண்மையான காரணம். அது அதிமுகவும் தெரியும். ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது, கட்சியை காப்பாற்றணும். அதனால பிஜேபி நிக்கிறாங்க. மக்களுக்கு மிக தெளிவா தெரியுது திமுக மீது மக்கள் வந்து முழு நம்பிக்கை வந்து பெற்றிருக்கிறாள் என்றால் அது சில இடங்கள்ல அது கேள்விக்குறியா கூட இருக்கும். நம்ம டு பி ஃபிராங்க் அப்படி நேரடியாக நம்ம ஃபிராங்கா பேசலாம். ஆனால் மக்கள் இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து வாக்கு செலுத்த தயாரா இல்லை, அதுதான் உண்மை. அப்ப நம்ம கொள்கை அடிப்படையில ஒரு சில கருத்துக்கள் திமுக சொல்வது, திமுக நிலைப்பாடு என்பது இந்த மக்களுக்கு தேவையானதா இருப்பதாக மக்கள் உணர்கிறார்கள் என்று நாங்கள் நம்புறோம், உறுதியா நம்புறோம். அதனால்தான் திமுக வந்து ஆட்சி கட்டில இருக்குது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வந்து மிகப்பெரிய வெற்றி சந்திச்சது. வரக்கூடிய 2026 தமிழக வாழ்வுரிமை கட்சி அங்கம் வகிக்கிற ஒரு கூட்டணி நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திக்கும் நாங்க நம்புறோம். இல்ல அதுலதான் கேள்வியும் அதெல்லாம் இருக்கு. 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி தொடருமாங்களா தமிழக? இன்று வரை நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு பேசிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழு தலைவராக இன்றைக்கு தன்னுடைய ஆய்வை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார். இப்போ வரைக்கும் நாங்கள் திமுக கூட்டணியில இருக்கிறோம். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால கூட்டணி குறித்தெல்லாம் நம்ம வந்து பேச முடியாது. அது எங்களுடைய உயர்மட்ட குழு இருக்குது, அவர்கள் கூடி அவர்கள் பேசி அறிவிப்பார்கள். நாங்க இந்த கூட்டணியில வந்து எவ்வளவு சீட்டு கேட்கிறோம், நாங்க எப்படி வந்து இந்த கூட்டணியில இருக்கிறோமா அப்படிங்கறது இருக்கணும். ஆனா என்னால் உறுதியாக ஒன்று மட்டும் சொல்ல முடியும், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிராக இருக்கிற RSS சனாதன சித்தாந்தம் கொண்ட அமைப்போடு நாங்கள் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம். எங்க தலைவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஆனா அவங்க வலை வீசுவாங்களே, என்னன்னா வீசிட்டு போட்டோம். வலைய பீசி பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறதுக்காக வலைய வீச போறாங்க. வேல்முருகனை பிடிப்பதற்கு தமிழ்நாட்டில் எந்த இந்திய அரசியல் வரலாற்றில் எவனும் கிடையாது. அதுல உறுதியா இருக்கும். எத்தனை சீட்டு எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு நேர்காணல் வாயிலாக நான் சொல்றேன், RSS சித்தாந்தம் சனாதனவாதிகளோடு எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் ஒருபோதும் கைகோர்க்க மாட்டார். கொள்கை ரீதியாக நடத்துகிற தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒருபோதும் கொள்கையிலிருந்து பிறண்டு போகாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. திரு சீமான் அழைச்சாலும், திரு சீமான் அவரோட கூட்டணி அழைச்சா சொல்றீங்களா? இல்ல, நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ் தேசிய ஆளுமைகளை வந்து ஒருங்கிணைக்கணும்ன்ற ஒரு கனவு எங்கள் தலைவருக்கு இருந்தது. நீங்க இன்னைக்கு 2016 சீமானை வந்து எங்க தலைவர் வேல்முருகன் அழைச்சார். வாங்க ரத்தம், ஒன்னா நம்ம சேர்ந்து பயணிப்போம், இந்த மண்ணுல வந்து ஒரு மாற்று அரசியல் நம்ம கொண்டு வரணும். இன்னும் சொல்ல போனா அண்ணன் சீமான், அண்ணன் வேல்முருகன், இங்கு இருக்கக்கூடிய தமிழ் ஆளுமைகள் உட்பட, திருமாவளவன் உட்பட, பாமக உட்பட அனைவரையும் இணைத்து ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு அரசை இங்க நடத்த வேண்டும் என்ற ஆசை எங்கள் தலைவர் வேல்முருகன் இருந்தது. இன்னைக்கும் இருக்கு, இப்பயும் இருக்கு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த மண்ணில் சார்ந்த மக்கள் தானே. அண்ணன் திருமாவளவன் யார்? இந்த மண்ணை சார்ந்தவர். அண்ணன் வேல்முருகன் இந்த மண்ணை சார்ந்தவர். ஐயா ராமதாஸ் இந்த மண்ணை சார்ந்தவர். இவரெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை நடத்த வேண்டும், ஒரு அரசை நடத்த வேண்டும், ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இருக்கிறது. சீமானை விட்டுட்டீங்க. ஆனால் சீமானும் சேர்த்து இருக்கிறது. ஆனால் அதற்கு யார் இசைவு தெரிவிக்கிறார்? இப்போ இதுதான பிரச்சனை. இப்போ நாங்கள் தயார், எங்க அண்ணன் ஏற்கனவே வந்து டிக்ளேர் பண்ணி சொன்னார், நான் தயார். இதுல இப்பவும் சீமான் இருக்காரான்னு கேக்குறேன். அதை சீமான் தான் முடிவு செய்யணும். நாங்க மிக தெளிவா சொல்றோம், நாங்க தமிழ் தேசியத்துக்கானவர், இந்த மண்ணுக்கானவர்கள். இதை ஏற்றுக்கொண்டு ஒரு அமைப்பு உருவாகும் என்றால், கூட்டு தலைமை உருவாகும் என்றால் ஏற்றுக்கொள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் தயார். அவர்கள் தயாரா? அதுதான் கேள்வி. அடுத்து அண்ணன் திருமாவளவன் தயாரா? ஐயா ராமதாஸ் அவர்கள் தயாரா? சீமான் அவர்கள் தயாரா? வாருங்கள் பேசுவோம். அவர்கள் தயாராக இருந்தால் கரங்கள் நீட்டி அவர்களை அழைத்து பேசுவதற்கு எங்கள் அண்ணன் வேல்முருகன் தயார். 2026 தேர்தலுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கலாமா? நாளைக்கே நடந்தா கூட தயாருங்க. எங்க தலைவர் அண்ணன் வேல்முருகன் தயார். ஏன்னா இது அவருடைய ஆசை. இந்த மண்ணை சார்ந்தவர்கள் ஒன்றாக கூடி ஆள வேண்டும். இந்த அண்ணாமலையோடு ஒரே மேடையில் அமர்ந்து சீமான் அழைச்சு போய் தயார். அதாவது சீமான் தன்னோட நிலையிலிருந்து மாறி வந்தா, நான் தான் சொல்றேன், வந்தாதான் பேசுவோம். அவர் வருவாரா தான் கேள்வி. அண்ணாமலையோட போய் உட்கார்ந்தவர் வருவாரா? விஜய் அவர்களுக்கு வாங்க பேசுவோம். விஜய், நீங்க யாரா இருந்தாலும் சரி, நாங்க என்ன சொல்றோம், கூடி இந்த மண்ணை ஆளுவதற்கு நாங்கள் தயார்.
அதற்கு ஏற்றுக்கொள்பவர்கள், இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்பவர்கள், நாங்கள் வைக்கிற தத்துவம் இருக்கிறதுல விடுதலை புலிகளை நாங்கள் ஆதரிக்கிறோம். எங்களோடு யார் நிற்பார்? விடுதலை புலிகளை ஆதரிப்பவர் தான் நிற்பார். RSS ஆதரிப்பவர் நிற்க மாட்டார். நாங்கள் தமிழீழத்தை ஆதரிக்கிறோம். இப்ப நாளைக்கு ஒரு அரசு உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கூட்டு அரசுல உருவாகுது. நாளைக்கு எங்க தலைவர் அண்ணன் வேல்முருகன் இந்த அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் ஆகினார்னா எங்க தலைவர் அண்ணன் வேல்முருகன் கோரிக்கை என்னவா இருக்கும்? தனித்து தமிழீழ அடைவதற்கு ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் நாங்கள் நிறைவேற்றுவோம். இதை ஏற்றுக்கொண்டவர் தான் கூட இருப்பாங்க. இதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், ஐயோ தமிழ் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும், அவர்களை எப்படி நாங்கள் சேர்க்க முடியும்? நாங்க தான் சொல்றோம் தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் இந்த நீரோடையில் இணைவர்களோடு சேர்ந்து இந்த மண்ணை ஆள வேண்டும் என்கிற எண்ணம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இருக்கிறது. அது இன்றைக்கு நடக்காமல் போகலாம், ஆனால் எதிர்காலத்தில் நடக்கும். தமிழக வாழ்வுரிமை கட்சி சிறுக சிறுக இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த 6 மாதங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்டவர்கள் எங்கள் கட்சியில் சேர்ந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாங்கள் இணைப்பு கூட்டங்கள் நடத்துறோம். இந்த மாசத்துல இப்போ சேலத்துல ஒரு இணைப்பு கூட்டம் நடத்துறோம். எங்க தலைவருக்கு தேதி இல்லை. நாங்கள் எங்கள் தலைமை செயலாளர் இன்னும் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தளபதிகள் சென்று இணைப்பு கூட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. அங்க ஒரு 500 பேர் 1000 பேர் நாங்கள் இணைத்துக் கொண்டே இருக்கிறோம். தலைவர் தலைமையில் ஒரு 5000 பேர் 6000 பேர் தலைவர் தலைமை இணைந்து கொண்டே இருக்கிறாங்க. எங்களது இந்த ஓட்டம் என்பது, இந்த கட்சியை நாங்கள் கொண்டு ஓடுகிறது என்பது இன்னும் 10 ஆண்டுகளை நோக்கி. எங்க தலைவர் அண்ணன் வேல்முருகன் உறுதியா சொன்னார், கட்சி ஆரம்பிக்கும் சொன்னார், என்னோட 10 வருஷம் பயணிங்க, நான் கண்டிப்பா தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்றத்துக்கு சென்றுடுச்சு. இதே அண்ணன் வேல்முருகன் இப்பொழுது கூறுகிறார், இன்னும் 10 ஆண்டுகள், அடுத்த தேர்தல், இந்த தேர்தல் இல்லாமல் அடுத்த தேர்தல் 2031 தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்றத்தின் அதிகார மையத்தில் இடம்பெறும் சொல்றார். அரசவையில இடம்பெறும். கூட்டணி ஆட்சியில அரசவையில இடம்பெறும் டிக்ளேர் பண்ற இடம்பெறும். நாங்க உறுதியாக அமைச்சரவையில் இடம்பெறுவோம் உறுதியாக இருக்கிறார். 2036 தமிழக வாழ்வுரிமை கட்சி அறிவிக்கிறது. எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் பேரறிவு செய்திருக்கிறார். 2036 நாங்கள் எந்த கூட்டணியை உருவாக்குறோமோ அந்த கூட்டணி தான் இந்த மண்ணை ஆளும் என்று எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் கூறுகிறார். எங்களுக்கு அந்த ஆசை நீண்ட நெடுகாலமாக இருக்கிறது. அதை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் நடக்கும். அதுவரை நாங்க வெறும் நாங்க ரோட்ல நின்றுட்டு கத்திக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு பயன் இருக்காது. நீங்க சாலைகள் நின்று பேசுனீங்கன்னா அது செய்தி, சட்டமன்றத்தில் பேசினா அது தீர்மானம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்க நிறைய பேருக்கு தெரியல. எங்க வேல்முருகன் ஒத்த சீட்டு வேல்முருகன், அந்த ஒத்த சீட்டு வேல்முருகன் தான் தமிழ்நாடு வேலை தமிழருக்கு பெற்றுக் கொடுத்திருக்காரு. அந்த ஒத்த சீட்டு வேல்முருகன் தான் 8 மணி நேர வேலையை 12 மணி நேர வேலையா மாத்தணும்னு சொல்லும் போது ஓடி போய் நிறுத்தியா தடுத்திருக்கிறார். இன்னும் எத்தனையோ சாதனைகள் சொல்லிக்கிட்டே போலாம், அடிக்கிட்டே போலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்காக சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அண்ணன் பேசுறாரு. அதனால அப்பாவுக்கும் அவருக்கும் பிரச்சனை வருது. மூத்த அமைச்சர்கள் பதறாங்க. எடப்பாடி பழனிசாமி கம்மிட்டு இருக்காரு, வேல்முருகன் மட்டும் பேசிட்டே இருக்கிறாருன்னு பதறாங்க. ஸ்டாலின் கூட அந்த ஒரு நெருடல் இருந்துட்டு தான் இருக்குது. அப்ப இதுக்காக ஒரு சீட்டு உள்ள நம்ம இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அப்ப நம்ம மக்களுக்கு பிரச்சனையை நம்ம சாலையிலும் பேசுறோம், அதே மாதிரி சட்டமன்றத்தில் பேசி முடிஞ்ச அளவுக்கு தீர்மானங்களை நிறைவேற்றி மக்களுக்கு சட்டமாக கொண்டு வரணும். அதே நேரத்தில் இந்த நீண்ட கால அந்த தொலைவான இலக்கு இருக்குது, அதை நோக்கியும் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஓடிக்கொண்டு இருக்கிறது. நிச்சயம் அதையும் நாங்கள் செய்து முடிப்போம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி 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 தோழர், ரொம்ப நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.